நமது ராசி அறக்கட்டளையின் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரும் வலைத்தள அன்பர்களுக்கு வணக்கம். நமது பூமியானது ஒரு ஒழுங்குமுறையில் தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இவ்வாறு சுற்றுவதால் பூமியின் மின்காந்த அலைகள் எங்கும் பரவி உள்ளது என்பது அனைவரும் அறிந்த விஷயம்தான். இதற்கும் வீட்டிற்கும் என்ன தொடர்பு என்பதை விளக்குவதே வாஸ்து எனப்படும் மனையடி சாஸ்திரமாகும். பூமியின் மின்காந்த அலைகளும் பிற கிரகங்களின் மின்காந்த அலைகளும் இங்கு பரவி இருப்பதாலும் இவை மனிதர்களையும் பாதிப்பதாலும் வாஸ்து முறைப்படி அமையாத வீடுகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. புதிதாக கட்டும் வீட்டை வாஸ்து முறைப்படி கட்டுவதுடன் பழைய வீட்டையும் சில மாறுதல்களை செய்வதன் மூலமாக வாஸ்து தோஷமின்றி வாழலாம். இனி வாஸ்துவின் விதிகளை தெரிந்து கொள்ளலாம். முதலில் தெருத்தாக்கம் எனப்படும் தெருக்குத்து மனைகள் மற்றும் தெருக்குத்து வீடுகளின் வாஸ்து தோஷம் என்ன செய்யும் என்பதையும் அதை எப்படி சரி செய்வது என்பதையும் பார்க்கலாம். வீட்டு மனையின் நேர் எதிரே தெரு சென்றால் அது தெருக்குத்து மனை எனப்படுகிறது. அதே வீட்டின் எதிரே தெரு சென்றால் அந்த வீடு தெருக்குத்து வீடு என்று கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட அமைப்பு மனைக்கோ அல்லது வீட்டுக்கோ இருந்தால் என்ன செய்யும்? தெருக்குத்து வீட்டுக்கு எந்த திசையில் பார்த்து வாசல் உள்ளதோ அந்த திசையை பொறுத்து பாதிப்புகள் அமைகிறது. தெருக்குத்து வீடு கிழக்கு திசையை பார்த்து இருந்து அதன் எதிரே செல்லும் தெரு அந்த வீட்டின் நடுப்பகுதியை பார்த்து இருந்தால் அந்த வீட்டில் வாழ்பவர்கள் நோயாளிகளாக இருப்பார்கள். ஒருவர் மாற்றி ஒருவர் ஆஸ்பத்திரிக்கு சென்று கொண்டே இருப்பார்கள். வீட்டில் நிம்மதி இருக்காது. இந்த தோஷத்தை போக்க அந்த வீட்டின் கேட்டையும் தலைவாசலையும் வடகிழக்கு எனப்படும் ஈசானிய மூலைக்கு மாற்றி அமைக்க வேண்டும். தலைவாசலை மாற்ற இடமில்லை என்றால் மெயின் கேட்டையாவது வடகிழக்கு பகுதிக்கு மாற்ற வேண்டும். அதே போல தெருக்குத்து வீட்டு மனை கிழக்கு பார்த்து இருந்தால் கட்டப்போகும் வீட்டு வாசலையும் கேட்டையும் வடகிழக்கு பகுதியில் வைத்தால் தோஷம் நீங்கும். இந்த ஈசானிய நடைவழி குடும்ப ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். வீட்டின் வாசல் தெற்கு நோக்கி இருந்து எதிரே நேராக தெரு சென்றால் அதுவும் தெருக்குத்து வீடு எனப்படும். இப்படிப்பட்ட வீட்டில் வாழ்பவர்களின் செல்வம் திருடு போகும். வீட்டு பெண்களின் வாழ்வும் நிலையற்றதாகும். மேலும் இப்படிப்பட்ட வீட்டில் பெண்கள் மனநல பாதிப்புக்கு உள்ளாக்கி பேய் பிடித்தது போல் ஆர்ப்பாட்டம் செய்வார்கள். இந்த வீட்டின் வாஸ்து தோஷம் போக்க வீட்டு கேட்டையும் அதன் தலைவாசலையும் அக்னி மூலை எனப்படும் தென்கிழக்கு மூலைக்கு மாற்ற வேண்டும். வீட்டின் வாசல் மேற்கு நோக்கி இருந்து எதிரே நேராக தெரு சென்றால் அதுவும் தெருக்குத்து வீடுதான். இப்படிப்பட்ட வீட்டின் வாழும் ஆண்களின் ஆயுளை பாதிக்கும். ஆண்களை எழுந்து நடமாட விடாமல் தடுக்கும். நிம்மதி இருக்காது. இப்படிப்பட்ட வீட்டின் வாஸ்து தோஷம் போக்க வீட்டின் வாயு மூலை எனப்படும் வடமேற்கு பகுதிக்கு கேட்டையும் தலைவாசலையும் மாற்ற வேண்டும். வீட்டின் வாசல் வடக்கு நோக்கி இருந்து எதிரே நேராக தெரு சென்றாலும் அது தெருக்குத்து வீடுதான். இப்படிப்பட்ட வீட்டில் வாழும் பெண்களுக்கு தீராத நோய்கள் ஏற்படும். சேர்த்த செல்வமெல்லாம் மருத்துவத்திற்கே செலவாகும். மன அமைதி இருக்காது. ஆண்கள் வீட்டில் இருக்க மாட்டார்கள். இந்த வாஸ்து தோஷத்தை போக்க வடக்கு பகுதி ஈசானியம் எனப்படும் வடகிழக்கு பகுதியில் வடக்கு நோக்கி கேட்டையும் வீட்டின் தலைவாசலையும் மாற்றி அமைக்க வேண்டும். இவ்வாறு சிறு மாறுதல்களை செய்து மகிழ்ச்சியுடன் வாழலாம். எமது ஜோதிடம் மற்றும் வாஸ்து தொடர்பான பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள். நன்றி.